Hello friends, very good evening. Unit 5 Prose, Water, the Elixir of Life, written by C.V. ராமன். அதுதான் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருள் நீர்ங்கிறது இல்லையா? ஒரு அனைத்து நோய் நிவாரணி நீர்ங்கிறது. ஸோ எல்லாருக்குமே வந்து தண்ணி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அவசியம். நம்ம உடம்புலயே வந்து நீர் அளவு குறைஞ்சு போயிடுச்சுன்னா உடல் பாதைகள் அதுக்கேற்ற மாதிரி வரும். ஸோ எல்லா விதத்தையும் இப்போ நம்மளால தண்ணி குடிக்காம இருக்க முடியாது. நிறைய ஊர்கள் இடங்கள்ல வந்து தண்ணீர் பஞ்சம் இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ எல்லா இதுலயும் பார்க்கறது தண்ணி வந்து ஒரு அத்தியாவசியமான விஷயமா இருக்கு. ஒரு அனைத்து நோய் நிவாரணியா தான் இந்த நீர் இருக்கு இல்லையா? Now read the lesson Water, the Elixir of Life, on the importance of water, an important natural resource. Man has through the ages sought in vain for an imaginary elixir of life, the divine Amrita, a draught of which was thought to confer immortality. But the true elixir of life lies near our hands, for it is the commonest of all liquids, plain water. மனுஷன் வந்து காலங்காலமா வந்து ஒரு சர்ச்சிங் இன் வெயின், அதாவது ஒரு பிரயோஜனமே இல்லாம இருக்கிறது தான் அதுக்கான அர்த்தம் வெயின். ஃபார் அன் இமேஜினரி எலிக்சர் ஆஃப் லைஃப், ஒரு கற்பனை பண்ணவே முடியாத ஒரு கற்பனை அளவுல இருக்கிற ஒரு நிவாரணியை வந்து காலங்காலமா தேடிட்டே இருக்கான் ஒரு பட் இட் இஸ் இன் வெயின், இட் இஸ் யூஸ்லெஸ். த டிவைன் அமிர்தா, இந்த புனிதமான இந்த அமிர்தம், இது வந்து a draught of which was thought to confer immortality, but the true elixir of life lies near our hands. ஆனா உண்மையிலேயே நான் அந்த நிவாரணி அது வந்து நம்ம கை கிட்டேயே தான் இருக்கு. for it is the commonest of all liquids, அது ரொம்பவே சாதாரணமான ஒரு லிக்விட், காமன் ஆஃப் ஆல் லிக்விட்ஸ், பிளெயின் வாட்டர், வேற எதுவும் இல்லை, சாதாரண ஒரு தண்ணி, பச்சை தண்ணி, அதுதான் வந்து ஒரு நிவாரணி, அனைத்து நோய் நிவாரணி, ஒரு அமுதம். அமிர்தா அப்படின்னா அமுதம். I remember one day standing on the line which separates the Libyan desert from the valley of Nile in Egypt. எனக்கு ஒரு நாள் ஞாபகம் இருக்கு, அந்த ஒரு லைன், அந்த இதுல நிக்கிறேன், அது வந்து இந்த லிபியான் டிசர்ட்லையும் இந்த வேலி ஆஃப் நைலையும் பிரிக்கிற இடம், அந்த இடத்துல நான் நின்னுட்டு இருக்கேன். On one side was visible a sea of billowing sand without a speck of green or single living thing anywhere on it. ஒரு பக்கம் பார்க்கறத a sea of billowing sand, ஒரு அலைகள் போல ஒரு மணல், characterized by great swelling waves or surges, ஒரு அலை போல தோற்றம் கொடுக்கிறது, அது பேர் தான் billowing. On one side was a sea, visible a sea of billowing sand, இந்த மணல் போல, அலை போல மணல், without a speck of green or a single living thing anywhere on it. ஒரு ஒரு கடுகளவு ஒரு பசுமை கூட தெரியல, ஒரு உயிரினமும் வாழறா போல அந்த இடத்துல தெரியவே இல்லை. On the other side lay one of the greatest, most fertile and densely populated areas to be found anywhere on earth. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப செழிப்பா நிறைய கூட்டமா நிறைய மக்கள் இருக்கிற மாதிரி இருக்கிற இடம், இந்த பூமியில வேற எங்கேயுமே இந்த மாதிரி பார்க்க முடியாத ஒரு இடமா தெரியுது. டீமிங் வித் லைஃப் அண்ட் வெஜிடேஷன், ஒரு நிறைஞ்சு இருக்க மாதிரி நிறைய இருக்கிறது, அதுக்கு பேர் தான் டீமிங். ஸோ டு பி ஃபவுண்ட் எனிவேர் ஆன் எர்த், டீமிங் வித் லைஃப் அண்ட் வெஜிடேஷன், ஒரு செழிப்பா பசுமையா நிறைய இந்த ஃபுட் கிரெயின்ஸ், நிறைய இந்த உணவு மரங்கள் செடி கொடி இந்த மாதிரி பசுமை நிறைஞ்சு அது மாதிரி ஒரு பக்கம் தோற்றம் அளிக்கிறது. இன்னொரு பக்கம் வந்து காஞ்சு ஒரு ஜீவராசி கொடுக்குமே வாழ முடியாது, ஒரு பசுமை ஒரு தோற்றம் கூட அந்த பக்கத்துக்கு தெரியல. ஸோ தெர் இஸ் அ கம்பேரிசன் பிட்வீன் போத் த சைட்ஸ், ரெண்டு பக்கமும் எப்படி தோற்றம் அளிக்கிறதுங்கிறது நமக்கு சொல்றாங்க.
வாட் மேட் திஸ் ஒண்டர்ஃபுல் டிஃபரன்ஸ்? எது வந்து இந்த அற்புதமான வித்தியாசத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கு? வை? இட் இஸ் த வாட்டர் ஆஃப் த ரிவர் நைல் flowing down to the Mediterranean from its sources a couple of thousands of miles away. வேற எது? இந்த நீர்வீழ்ச்சி, நைல் நீர்வீழ்ச்சி, அது வந்து இந்த மெடிட்டரேனியன், it is flowing down to the Mediterranean from its sources a couple of thousands of miles away. ஆயிரக்கணக்கான மைல் தூரத்துல இருந்து இது இந்த மெடிட்டேரியன் இடத்துக்கு அது போய் அடையிறது. Geologist says that the entire soil of the Nile Valley is the creation of river itself. The geologist, இந்த பூமி சம்பந்தமான விஷயங்கள் அவங்க சொல்றாங்க. அவங்கலாம் வந்து ஜியாலஜிஸ்ட், ஜியாகிரபி ஜியாலஜிஸ்ட், அவங்கள ஜியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். they say that entire soil of இந்த நைல் வேலியில இருக்கிற மொத்த மண்ணு அது எல்லாமே வந்து இந்த நதியால ஏற்படுத்தினது தான். It is the creation of river itself brought down as the finest silt in the floodwaters from the highlands of Abyssinia and from remote Central Africa, and laid down through the ages in trough through which Nile flows into the sea. Egypt in fact was made by its river. ஈஜிப்டுங்கிறதே இந்த நதி இதுவால தான் உருவாக்கப்பட்டது. Its ancient civilization was created and is sustained by the life-giving waters which come down year after year with unfailingly regularity. காலங்காலமா it has been இது வந்து உருவாக்கப்பட்டது தான். It was created and it is sustained. அது எப்படி இன்னும் தொடர்ந்து கண்டினியூ ஆகுது அப்படின்னா, இந்த உயிர் கொடுக்கிற இந்த நதிகள், நீர்வீழ்ச்சிகள், இந்த ஆறுகள், அதுவும் நைல் ரிவர் which come down year after year unfailingly regularity. I give this example and could give many other to emphasize that this common substance which we take for granted to in our everyday life is the most potent and most wonderful thing on face of earth. நான் இந்த உதாரணம் இந்த இடத்துல கொடுக்கறது, இந்த இடத்துல நான் முக்கியத்துவப்படுத்தி சொல்ற இந்த நீருங்கிற ஒரு சாதாரணமான ஒரு பொருள் வந்து நம்மளுடைய தினசரி வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான விஷயமாவும் இருக்கு, அற்புதமான விஷயம். நம்ம இந்த பூமியில பார்க்கறதுலயே ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்னா இந்த நீர், water. It has played a role of vast significance in shaping the course of Earth's history and continues to play the leading role in the drama of life on the surface of our planet. இந்த பூமி உருவான அந்த காலத்திலேருந்து இப்போ வரைக்குமே இட் இஸ் பிளேயிங் அ லீடிங் ரோல், ரொம்ப முக்கியமான பங்கு அது வகிக்கிறது. இந்த டிராமா ஆஃப் லைஃப் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் அவர் பிளானட். நம்ம பூமிங்கிற பிளானட்ல தான் நம்ம வசிக்கிறோம். அதுல வந்து இந்த நீருங்கிறோடைய முக்கியத்துவமும் சரி, அதோட ரோலும் ரொம்ப பிரமாணமா இருக்கு. இட் இஸ் பிளேயிங் அ லீடிங் ரோல், இம்பார்ட்டன்ட் ரோல். இப்போ ஒரு கதைன்னு எடுத்தோம் அப்படின்னா, அந்த கதையில வந்து ராஜா வந்து பெரிய பங்கு வகிக்கிறாரு அப்படின்னா அந்த கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரத்தை வந்து லீடிங் ரோல் அப்படின்னு சொல்லுவோம். அதே போலதான் நீர் வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அவசியமான விஷயமா இருக்கு. It is shaping the course of Earth's history. There is nothing which adds so much to the beauty of countryside as water. இந்த கிராம பகுதிகள், இந்த ஊர் பக்கம்லாம் போனா இந்த நீரை போல ஒரு அழகு கொடுக்குற விஷயம் வேற எதுவுமே இருக்காது. அது அழக கூட்டுற விஷயம் வேற எதுவுமே இருக்க முடியாது நீரை தவிர. be it just a little stream, ஒரு சின்ன ஓடையா இருக்கலாம், இல்ல ஒரு ஏரியா இருக்கலாம், ஒரு குளமா இருக்கலாம், a little stream trickling over the rocks or a little pond by the wayside. ஒரு பாறைக்கு இடையில ஓடுற ஒரு சின்ன நீர்வீழ்ச்சியா இருக்கலாம், இல்ல இந்த நூண்டு ஒரு பாண்டா இருக்கலாம், சின்ன ஒரு ஏரியா இருக்கலாம். by the wayside where the cattle quench their thirst. இந்த மாடுகள்லாம் அந்த இடத்துல தானே போய் தன்னுடைய தாகத்தை தீர்த்துக்கும். quench the thirst of an rain, sorry, of an evening. அதோடைய சாயங்கால நேரத்துல இந்த மாடுகள், இந்த மாதிரி நிறைய மிருகங்கள், இந்த கேட்டில்ஸ், இதெல்லாம் தன்னுடைய தாகத்தை தீர்த்துக்கிற இடம் இந்த இதுதானே.
The rain-fed tanks that are so common in South India, alas, often so sadly neglected in their maintenance. அடடா அலாஸ்னா ஆனா அப்பா அடப்பாவுமே அந்த மாதிரி சொல்றாங்க. The rain-fed tanks that are so common in South India. தென்னிந்தியால இந்த பெரிய டேங்குகள்லாம் இருக்கும். இந்த மழை நீர் வந்துன்னா அதுல அதை சேகரிச்சு வச்சுப்பாங்க. அவங்களுடைய மற்ற நாட்கள்ல உபயோகிக்கிறதுக்கு அது ரொம்ப உபயோகமா இருக்கும். ஆனா அதை ஒழுங்கா பராமரிக்கிறதுனால they are cheering side when they are full. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும், அற்புதமா இருக்கும். மழை நாட்கள்ல நிரம்பி நீர் முழுக்க இருக்குன்னா, ஆனா அது ஒழுங்கா பாதுகாக்கறதுனால அது ரொம்ப பரிதாபமா இருக்கு அதோட நிலை. They are of course shallow, but this is less evident since the water is silt laden and throws the light back, and the bottom does not therefore show up. தே ஆர் அஃப்கோர்ஸ் ஷாலோ. ரொம்ப ஆழமா இருக்கிற இதுவா தெரியாது. ரொம்ப ஷாலோவான பகுதி தான். ரொம்ப முழுகி போடுற இது அப்படி இருக்காது. தே ஆர் வெரி ஷாலோ, பட் திஸ் இஸ் லெஸ் எவிடென்ட் சின்ஸ் த வாட்டர் இஸ் சில்க் லேடன் அண்ட் த்ரோஸ் த லைட் பேக். வெளிச்சத்தை வந்து திருப்பி அது கொடுக்குறது. அந்த பாட்டம் டஸ் நாட் தேர் ஃபோர் ஷோ அப். அந்த அடிப்பகுதி வந்து அது பெருசா வெளிப்படுத்தி காட்டுறது இல்லை. These tanks play a vital role in South Indian agriculture. இந்த தென்னிந்திய அக்ரிகல்ச்சர் விவசாயத்துல இந்த வாட்டர் டேங்க்ஸ் இது வந்து ரொம்ப முக்கியமான இடத்த அது அதோடைய ரோல் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. இட் இஸ் பிளேயிங் அ வைட்டல் ரோல். Some of these tanks are surprisingly large and is beautiful sight to see the sunrise or set over of them. இந்த பெரிய டேங்குகள் இது இருக்கு இல்லையா, இது ஒரு அற்புதமான கண்கொள்ளா காட்சியா இருக்கு. அதுவும் சூரியன் உதிக்கிறதுமா இருக்கட்டும், சூரியன் மறையிறதுமா இருக்கட்டும், அது பின்னாடியிலேருந்து பார்க்கறதுங்கிறது அது ரொம்ப அழகான ஒரு காட்சியாக தான் இருக்கு. Water in a landscape may be compared to the eyes in a human face. It reflects the mood of an hour, being bright and gay when the sun shines, turning to dark and gloomy when the sky is overcast. நம்ம கண்ணை அதை கம்பேர் பண்ணலாம். நம்ம மனித முகத்துல இருக்கிற கண்ணுக்கு அதை கம்பேர் பண்ணலாம் நீரை. அது வந்து நம்மளுடைய இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த மூட் ஆஃப் தி ஆர். ரொம்ப பளிச்சுன்னு நம்ம ஒரு தூங்கி எழுந்துக்கிறோம் அப்படின்னா நம்ம கண்ணு எவ்வளோ பிரகாசமா இருக்கும். இதுவே வந்து சாயந்தரம் ஆக நமக்கு வந்து டயர்டாயிடும், இல்லாட்டி சோகமா இருந்தோம்னா கண் அப்படியே தொங்கி போயிடும், சோகமாயிடும், நம்ம கண்ணு தூங்க சொக்க ஆரம்பிச்சிடும். அதே போலதான் இந்த நீருக்கும் சொல்றாங்க. காலை வேளையில பார்க்கறது ரொம்ப பளிச்சுன்னு இட் இஸ் பீங் வெரி பிரைட் when the sun shines. அந்த வெயில் அடிக்கிறது அதுல அப்படியே பளபளக்கிற மாதிரி இருக்கும், அப்படியே வைரம் ஜொலிக்கிறா போல இருக்கும்ல. இதுவே வந்து இருட்டி போக ஆரம்பிக்கிறதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதுவும் இட் டர்ன்ஸ் டு டார்க் அண்ட் க்ளூமி when the sky is overcast. சூரியன் மறைஞ்ச நேரத்துல வந்து நீங்க பாக்குறீங்கன்னா அதுவும் கருப்பா இருட்டி போன மாதிரி கருப்பா தானே தெரியும் இந்த நீர். One of the most remarkable facts about water is its power to carry silt or finely divided soil in suspension. ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் நீரை பத்தி என்ன அப்படின்னா, 1 minute, sorry. One of the most remarkable facts about water is its power to carry silt. இந்த வண்டல், இந்த இது சொல்லுவோம் இல்லையா, அடிமண் ஆர் அந்த களிமண் அந்த மாதிரி சொல்லுவோம், ஆர் ஃபைன்லி டிவைடட் சாயில் இஸ் சஸ்பென்ஷன். This is the origin of the characteristic color of the water in rain-fed tanks. இதுதான் உண்மையான அது நீருடைய கலரா இருக்கு in rain-fed tanks. This color varies with the nature of earth in the catchment area and is most vivid immediately after a fresh inflow following. முக்காவாசி நேரங்கள்ல இதுதான் அதோடைய நிறமா இருக்கு. இந்த கேட்ச்மெண்ட் அப்படின்னா நம்ம தமிழ் என்ன சொல்லுவோம், நீர்பிடிப்பு பகுதி அப்படின்னு சொல்லுவோம். திஸ் கலர் வேரிஸ் வித் த நேச்சர் ஆஃப் தி எர்த். அந்த அந்த இடத்து பொறுத்து இந்த நிறம் வந்து மாறும். அதுவும் இந்த நீர்பிடிப்பு பகுதி அண்ட் இன் த கேட்ச்மெண்ட் ஏரியா அண்ட் இஸ் மோஸ்ட் விவிட் இமீடியட்லி ஆஃப்டர் அ ஃப்ரெஷ் இன்ஃப்ளோ ஃபாலோயிங் ரெயின். அதுவும் இந்த மழையெல்லாம் பெஞ்சதுக்கு அப்புறம் பார்க்குறோம் அப்படின்னா அதோடைய வண்ணம் வந்து வேற மாதிரி இருக்கும். Swiftly flowing water
can carry fairly large and heavy particles. நிறைய ஃப்ளோல, அதாவது ஒரு வேகத்துல தொடர்ந்த போறது நீர்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து அது எடுத்துட்டு போகும். Large and heavy particles. The finest particles, however, remains floating within the liquid in spite of their greater density and are carried to greater distances. சின்ன சின்ன நுணுக்கமான பொருட்கள் அது எப்போதுமே அது மேல மிதந்துன்னு தான் இருக்கும். Remain floating within the liquid in spite of greater density and are carried to great distances. ரொம்ப தூரம் போறதா இருந்தாலும் சரி, இது எப்போதுமே மேலாப்புலயே தான் இருக்கு. இந்த சின்ன சின்ன பார்ட்டிகிள் இது எல்லாமே மேல் பகுதியிலேயே தான் தங்கி போயிடுது. Such particles are of course extremely small, but their numbers is also great. An incredibly large amount of solid matter can be transported in this way. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப குறைவு தான், ஆனா பட் தியர் நம்பர்ஸ் இஸ் ஆல்சோ கிரேட், அதோடைய எண்ணிக்கையும் வந்து அதிகமாக தான் இருக்கு. அண்ட் இன்கிரெடிபிளி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சாலிட் மேட்டர் கேன் பி டிரான்ஸ்போர்ட்டட் இன் திஸ் வே. நிறைய அளவில் இருக்கிற இந்த சாலிட் மேட்டர், கனமான பொருட்கள்லாம் இந்த இதுலயே வந்து நம்மளால transport பண்ணிட முடியும். When silt-laden water mixes with the salt water of the sea, there is rapid precipitation of the suspended matter. இந்த களிமண், இந்த silt-laden water, இது வந்து உப்பு நீர் கடலோட சேரத்தை என்ன ஆகுது அப்படின்னா, there is rapid precipitation. அதாவது a solid substance that is produced from a liquid during a chemical process. ஒரு புது விதமான ஒரு விஷயம் தயாராகுது ஒரு கெமிக்கல் ப்ராசஸ்னால, அதுக்கு பேர் தான் precipitation. இப்போ நம்ம கெமிஸ்ட்ரிலாம் இதை நம்ம கேள்விப்படுவோம். ஸோ ஆஃப் அ சஸ்பெண்டட் மேட்டர், this can be readily seen when one travels by steamer down a great river to the deep sea. இந்த பார்ட்டிகல்ஸ் இதை வந்து நம்ம இந்த precipitation வந்து நம்மளால ஒரு ஆறுலேருந்து ஒரு கடல் பகுதிக்கு நம்ம போறோம், அந்த பயணத்தும் போது நம்மளால அதை பார்க்க முடியும். The color of the water changes successively from the muddy red or brown of silt through varying shades of yellow and green, finally to the blue of deep sea. இந்த நீரோடைய நிறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த நிறம் மாறிட்டே வருது. இந்த மண் நிறம் இந்த சிவப்புலேருந்து கொஞ்சமா கொஞ்சமா ப்ரௌன் ஆறுது, அதுக்கப்புறம் மஞ்சளும் பச்சையுமா மாறி கடலுக்கு போறது நீல கலரா மாறிடுது. That great tracts of land have been formed by silt thus deposited is evident on an examination of soil in alluvial areas. Such land consisting as it does of finely divided matter is usually very fertile. ரொம்ப செழிப்பான நிலமா இருக்கும். Such land consisting as it does of finely divided matter. ரொம்ப அற்புதமான விஷயங்களால அது கம்போஸ் ஆயிருக்கிறதுனால அந்த நிலம் வந்து எப்பொழுதுமே செழிப்பா இருக்கும். It will be always fertile. The flow of water has undoubtedly played a great part and beneficent one in the geological process by which the soil on the earth's surface has been formed from the rocks of its crust. இந்த நீர்னால ஒரு பெரிய பங்களிப்பு இருக்கு இந்த ஜியாலஜிக்கல் ப்ராசஸ்ல. இந்த மண்ணுலேருந்து, அதாவது the soil on the earth surface has been formed, இந்த பூமி மேல இருக்கிற இந்த மணல், இந்த சாயில், இந்த நிலம், it has been formed from the rocks of its crust. இந்த பெரிய பெரிய பாறைகள் அதுலேருந்து உடைச்சு அது சின்ன சின்ன ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் தானே இந்த சாண்டா நம்ம பார்க்கணும். பெரிய கற்கள் பாறைகள்ல அது இந்த ராக்ஸ் அதெல்லாம் இடிச்சு அப்படின்னா அது சின்ன சின்ன கற்களா சின்ன கல்லா மாறும். அந்த கல் இடிஞ்சதுன்னா ஸ்மால் ஸ்டோன்ஸா மாறும், கிரேவல்ஸ் ஆகும், அதுக்கப்புறம் அந்த சாயிலா மாறுது. ஸோ இட் ஹாஸ் பிளேட் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். The same agency, however, under appropriate conditions, can also play a destructive part and wash away the soil, which is the foundation of all agriculture, and if allowed to proceed unchecked. எப்படி இது வந்து ஒரு அற்புதமான விஷயமா இருக்கோ, இது வந்து ஒரு ஆபத்து. இட் குட் பி அ டிஸ்ட்ரக்டிவ் பார்ட், அபாயத்தை கொடுக்கக்கூட ஒரு விஷயமா கூட இருக்கலாம். இட் கேன் வாஷ் அவே த சாயில் விச் இஸ் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் ஆல் அக்ரிகல்ச்சர்.
நம்ம விவசாயத்துக்கு முக்கியமா இருக்கிற அந்த முக்கியமான அந்த அந்த சாயில் அதையே வந்து அழிச்சுன்னு போற ஒரு விஷயமா கூட இருக்கலாம். இப்போ ரொம்ப மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மழை நாள்ல அப்படியே இந்த பயிர்கள் நெல் இதெல்லாம் வந்து மூழ்கி போயிடும். அதனால நல்ல விஷயமும் இருக்கு இந்த நீர்னால. ரொம்ப அதிக அளவுல போயிடுச்சுன்னா இந்த நல்ல சாயில் இதெல்லாம் போயிடுறது. இந்த பயிர்கள் இந்த இந்த கிராப்ஸ் இதெல்லாம் வந்து முழுகி போயிடுறது இல்லையா நீர்ல, which is the foundation of all agriculture, and if allowed to proceed unchecked can have the most disastrous effect on life of the country. ரொம்ப விபரீதமான ஒரு ஆஹ் நம்ம வாழ்க்கையிலேயே, அதுவும் நம்ம மக்கள் நாட்டுல இருக்கிற மாதிரி எல்லா ஜீவராசிகளுக்குமே ஒரு ஆபத்தான ஒரு விளைவை ஏற்படுற மாதிரி கூட ஆக்கலாம். The problem of soil erosion is one of the serious import in various countries and in especially many parts of India. Soil erosionனா இந்த மெயின் நல்ல பொருட்கள் இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து இந்த டாப் சாயில் இருக்கும். அதெல்லாம் வந்து போயிடும் இந்த சாயில் எரோஷன்னால. ஸோ அது வந்து இந்தியாவில் இருக்கிற நிறைய பகுதிகளில் வேரியஸ் கண்ட்ரீஸ் அண்ட் எஸ்பெஷலி இன் மெனி பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா, the conditions under which it occurs and measures by which it can be checked are deserving of the closest study. அது என்னென்ன காரணங்கள்னால இந்த மாதிரி நடக்கிறது, அது என்னென்ன விஷயங்கள் பண்ணா நம்ம அதை தவிர்க்கலாம் இப்படிங்கிறதெல்லாம் நம்ம ரொம்ப கூர்மையா கவனிக்க வேண்டியதா இருக்கு. அது நம்மளுடைய ஆராய்ச்சிக்கு வந்து அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாவும் இருக்கு. அண்ட் டிசர்விங் ஒன் ஆஃப் தி க்ளோசஸ்ட் ஸ்டடி. சாயில் erosion occurs in successive steps. அடுத்தடுத்த இதுல நடக்கும். The earliest of which may be easily pass unnoticed. இது வந்து நம்ம கவனிக்காம கூட போயிடலாம். In the later stages, the cutting up and washing away of the earth is only too painfully apparent in the formation of deep gullies and ravines which make all agriculture impossible. ஆரம்ப காலத்துல நம்ம அதை கவனிக்க விட்டுடுறோம். ஆனா அதோடைய லேட்டர் ஸ்டேஜுக்கு போயிடுது அப்படின்னா பூமியில இருக்கிற ரொம்ப முக்கியமான மண், இந்த குட் பார்ட்டிகல்ஸ் இது எல்லாத்தையுமே அது வாஷ் ஆஃப் பண்ணிடுறது. ஸோ அதனால நிறைய விபரீதங்கள், நிறைய பாதிப்புகளும் இதுல இருக்கு. சடன் bursts of excessively heavy rain resulting in a large run of surplus water are the principal factors in causing soil erosion. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப மழை பெய்யுது, கனமழை பெய்யுது அப்படின்னா இவங்க இப்பதானே பயிரெல்லாம் நட்டிருப்பாங்க. அடுத்த வருஷம் இதுக்கு நமக்கு அரிசி எல்லாம் வேணும்னா இந்த காலகட்டத்துல அதை நிலத்துல விதைச்சிருப்பாங்க. ஸோ இந்த மழை இப்ப கரெக்டா வருது, அவங்க விதைச்ச நேரத்துல வருது அப்படின்னா நல்ல விஷயங்கள் அதெல்லாம் அப்படியே வேரோட வேரா அழிச்சுன்னு போயிடும். ஸோ அந்த பயிர் வளர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லாம போயிடும் இல்லையா? ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் ஆஃப் சாயில் எரோஷன். கான்ட்ரிபியூட்டரி காசஸ் ஆர் தி ஸ்லோப் ஆஃப் தி லேண்ட். மற்ற காரணங்கள் எல்லாம் என்னெல்லாம் இருக்குன்னா, the slope of the land, removal of protective coat of vegetation, the existence of ruts along which water can flow with rapidly gathering momentum, and the absence of any check of such flow. Incredibly, large quantities of precious soil can be washed away if such condition exists and is too often the case. நிறைய விஷயங்கள்ல இதை கவனிக்காம விடுறதுனாலதான் இதை இன்னும் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. really large quantities of precious soil, ரொம்ப முக்கியமான இந்த நிலம், சாயில் இதெல்லாமே வந்து வேரோட போயிடுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இட் இஸ் கம்ப்ளீட்லி வாஷ்ட் அவே இஃப் சச் கண்டிஷன்ஸ் எக்ஸிஸ்ட். இந்த காரணங்கள், இந்த சுச்சுவேஷன் வந்து தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு அப்படின்னா அந்த சாயில் மொத்தமா வாஷ் அவே ஆயிடும். ஆஸ் இட் இஸ் டூ ஆஃபன் த கேஸ். முக்கால்வாசி நேரங்கள்ல இதுதான் வந்து சுச்சுவேஷனா இருக்கு. The menace which soil erosion presents to the continuance of successful agriculture is an alarming one in many parts of India. இந்த soil erosionனால நிறைய சக்சஸ்ஃபுல் அக்ரிகல்ச்சர் செழிப்பா இருக்கிறது இல்லை இந்த விவசாயம். இட் இஸ் ஆல்சோ an alarming one in many parts of India. இது வந்து ரொம்ப அபாயகரமான நிலைமையில இருக்கு நிறைய பகுதிகளில் இந்தியால. இந்த மாதிரி நம்ம பார்க்க முடியுது. காலிங் அர்ஜென்ட்லி ஃபார் அட்டென்ஷன் அண்ட் ப்ரிவென்டிவ் ஆக்ஷன். இது நம்மளுடைய கவர்னத்துக்கு
ஈர்க்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமாவும் இருக்கு. அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிறதுலையும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கவனத்துக்கு கொண்டு வர வேண்டிய விஷயமாவும் இருக்கு. The terracing of land, construction of bunds to check the flow of water, the practice of contour cultivation, and the planting of appropriate types of vegetations are amongst the measures that have been suggested. இந்த சாயில் எரோஷனை தவிர்க்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுங்கிறது தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன விதமான வெஜிடேஷன், என்ன மாதிரியான கிராப்ஸ்லாம் கல்டிவேட் பண்ணணும், கவுண்டர் கல்டிவேஷன், planting of appropriate types of vegetation are amongst the measures that have been suggested. It is obvious that the aim should be to check the flow of water as early as possible stage before it has acquired an appreciable momentum and correspondingly large destructive power. ஆரம்ப கட்டத்திலேயே அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு அளவு அது எல்லாம் மீறி போயிடுத்து, அதோட லெவலை தாண்டி போயிடுச்சுன்னா அது கண்டிப்பா பாதிப்பை தான் ஏற்படுத்துமே தவிர நம்மளால அதை தவிர்க்க முடியாது. வாட்டர் இஸ் தி பேசிஸ் ஆஃப் ஆல் லைஃப். எல்லா ஜீவ ராசிகளுக்குமே நீர் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். எவ்ரி அனிமல் ஆர் பிளான்ட் கண்டெய்ன்ஸ் அ சப்ஸ்டான்ஷியல் ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஃப்ரீ ஆர் கம்பைன்ட் வாட்டர் இன் இட்ஸ் பாடி. ஒவ்வொரு செடியா இருக்கட்டும், எந்த ஒரு மிருகமா இருக்கட்டும், தன்னுடைய உடல்ல ஒரு குறிப்பிட்ட அளவு நீர் மற்ற உறுப்புகளோட அது கம்பைன் ஆகி தான் இருக்கு. And no kind of physiological activity is possible in which fluid does not play an essential part. நீர் இல்லாம ஒரு உடம்புல எந்த ஒரு செயல்பாடோ எதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. It is not possible. Water is of course necessary for animal life, while moisture in the soil is equally imperative for the life and growth of plants and trees, though the quantity necessary varies enormous with its species. நீர் மிருகங்களுக்கும் அதுகளுக்குமே ரொம்ப அவசியமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு அளவு நீர் தேவைப்படும். இப்போ நான் இந்த பேம்பூ ட்ரீ பார்த்தீங்கன்னா நிறைய நீர் வாங்கிக்கும். சில மரங்கள் நிறைய அளவுல நீர் வாங்கிக்காது. ஸோ ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குமே நீர் ஒவ்வொரு அளவுல தேவைப்படுறது. though the quantity necessary varies enormously with the species. ஒவ்வொரு ஜீவராசிகள் தகுந்தா போல நீருடைய அளவு அதுக்கு தகுந்தா போல மாறிட்டே இருக்கு, எவ்வளவு தேவைப்படுறதோ. The conservation and utilization of water is thus fundamental for human welfare. நம்மளுடைய நல்லதுக்கு, அதுவும் மனிதர்களுடைய நல்ல இதுக்கு அடுத்த ஜெனரேஷன் நம்ம பாஸ் ஆன் பண்றோம் அப்படின்னா அதை எப்படி நம்ம பாதுகாக்கிறோம், எப்படி நம்ம அதை பராமரிக்கிறோம், எப்படி நம்ம அதை உபயோகிக்கிறோம். எங்கேயாவது தண்ணி தண்ணே இருக்குன்னா நம்மளும் அப்படியே நிற்கக்கூடாது, மூடிடணும். இதை நம்ம இவிஎஸ் இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து நமக்கு சொல்லிட்டே இருக்கிற ஒரு விஷயம் இல்லையா? ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் ஹியூமன் வெல்ஃபேர். Apart from artesian water, the ultimate source in all cases is rain or snowfall. ரொம்ப முக்கியமான ஒரு சோர்ஸ் நீருக்கு அப்படி எதுனா மழை இல்லாட்டி snowfall. Much of Indian agriculture depends on seasonal rainfall. முக்காவாசியான நம்ம இந்திய நாட்டுடைய விவசாயம் அப்பப்போ இந்த மழை நாட்கள்ல வர the seasonal rainfall அது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்கு. and is therefore very sensitive to any failure. ஏதாவது இப்போ இந்த வருஷம் போதுமான அளவு நீர் இல்ல, மழை பெய்யல அப்படின்னா வர வருஷத்துல நமக்கு வர காய் விலை, அரிசியோடைய விலை, இந்த மாதிரி அத்தியாவசியமான நம்மளுடைய காய் பழம் இதோடைய விலை ஏறும். ஏன்னா போதுமான அளவு மழை அந்தந்த காலகட்டத்துல அந்த பயிருடைய வளர்ச்சிக்கு அது அவசியம். ஸோ இட் இஸ் இந்தியன் அக்ரிகல்ச்சர், இந்திய விவசாயம் மொத்தமாவே மழையை நம்பிதான் இருக்கு. அண்ட் இஸ் தேர்ஃபோர் வெரி சென்சிட்டிவ் டு எனி ஃபெயிலியர் ஆர் இர்ரெகுலாரிட்டி. அதனால இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ஏதாவது ஒரு மழை இல்லாம போயிடுது அப்படின்னா அதுக்குண்டான பாதிப்பு அது அந்த விவசாயத்துல தான் தெரியும். இந்த பாதிப்பு அதுல தான் ஏற்படுத்தும். The problems of soil erosion and of inadequate or irregular rainfall
ஆர் க்ளோஸ்லி கனெக்டட் வித் ஈச் அதர். ஒண்ணுக்கு ஒண்ணுமே சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கு. சாயில் எரோஷன், போதுமான அளவு மழை இல்லை, இந்த மாதிரி எல்லா விஷயங்கள் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேட்டடா இருக்கு. ஓகே, இன்னைக்கு நம்ம இந்த வாட்டர் எலிக்சர் ஆஃப் லைஃப் இதை ஸ்டார்ட் பண்ணி ஓரளவுக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து அடுத்த கிளாஸ்ல நம்ம இதை பார்க்கலாம். இன்னி கிளாஸ்ல நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகே, நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.